ஏர்போர்ட்ல விஜய் வரவும் பத்திரிகையாளர்கள் வந்து யாரும் மைக்கை நீட்டிடக்கூடாது அப்படின்ட்டு அங்க பேரியர் போட்டிருக்காங்க. அது போலீஸ் போட்டதா இல்ல, அங்க ஏர்போர்ட்ல இருக்கிற சிஎஸ்ஓ போட்டாங்களா இல்ல, போட்டது யாருன்னா அவரோட பவுன்சர்கள். அரசோட ஏர்போர்ட்ல இவங்க இரும்பு பேரியரை கொண்டு வந்து போட்டு தடுத்து நிக்கிறாங்க. பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க, அதை நீங்க வைக்க கூடாது, யார் வச்சா அப்படின்னா நாங்க நீ யாரு, who are you அப்படின்னு கேக்குறாங்க பத்திரிகையாளர்கள். திருச்சியில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் பாராட்டணும். ஆமா, அங்கெல்லாம் வந்து சபீர் தனங்கள் வந்து அங்க இல்ல 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 ஆள் பார்த்து பேசுறது மாதிரிலாம் இல்ல. நீ எப்படி என்ன தடுக்கலாம், அதாவது நீ கயிறு கட்டி வேணா நீ நின்னு நீ மடிச்சுக்கோ எங்களை, அது வேற விஷயம். எனக்கு பேரியர் போட நீ யாரு? அங்க போலீஸ்காரவங்க போலீஸ்கார்ட்டையும் தான் சொன்னாங்க, சார் நீங்க பேரியர் வைக்கிறீங்கன்னா அது ஓகே பாதுகாப்புக்காக, இவங்க யாரு பப்ளிக் இடத்துல வந்து பேரியரை வச்சு மறைக்கிறது? இதுக்கு முன்னாடி நீங்க எங்க கேட்டிருப்பீங்க அப்படின்னா, இதே பனையூர்ல இவங்க மீட்டிங் நடத்தினப்போ அங்க இருக்கிற லோக்கல் ரெசிடென்ட்ஸ் வந்து, டேய் ஏன் தெருல பேரியர் போட நீ யாரா, ஏன் தெருல நான் போக முடியல, ஏன் தெருல என் காரை உள்ள விட மாட்டேங்கிறேன், நீ யாரான்னு கேட்டாங்க. ஆக ஒட்டுமொத்தம் இவங்க வந்து பத்திரிகையாளர்கிட்ட இருந்து வெறுப்பை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, அங்க லோக்கல் மக்கள்கிட்ட இருந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் இவர், அதாவது இந்த விஜய்ன்ற பிம்பம். அதுதான் இந்த பிம்பத்துக்கு ஒரு சின்ன கீறல் கூட வந்துடக்கூடாது. ஏன்னா பவுன்சர் இல்லைன்னா மறிச்சு கேள்வி கேட்பாங்க. ஆமா, பத்திரிகையாளர்கள் மைக்க போட்டுருவாங்க, போட்டா அவ்வளவுதான், விஜய் வந்து டாரா கிழிச்சு கொண்டு விட்டுருவாங்க. ஒரே ஒரு பிரஸ் மீட் கிடைக்கட்டும், ஒரே நம்ம ஆதவர்ஜினா ஒரு பிரஸ் மீட் கிடைச்சாரு, அரவிந்த் போனாரு, என்ன ஆனாரு, ஒரே அவ்வளவுதான் ஆஃப், அதுக்கு மேல பதில் சொல்லவே முடியாது. இன்னொரு பிரஸ் ஆதவர்ஜினா பனையூர்ல நடந்த பிரஸ் மீட் நினைக்கிறேன். புதுசா ஒரு ஆள் வந்துங்க ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. பத்திரிகையாளர்கள் டென்ஷன் ஆகி, இவரு பத்திரிகையாளரே இல்ல என்ன செட் பண்ணி வச்சு கேள்வி கேட்கறீங்களா அப்படின்னு கையும் கிளவா ஆதவர்ஜினா மாட்டோன்னு, இல்ல அது யார் வேணாலும் கேட்கலாம், கேட்கறவங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு வந்து சமாளிச்சிட்டாரு. அவர் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ட்டாரு. ஆனா அவங்க நிர்வாகி தான் போல, மறுபடியும் அவரே கேள்வி கேட்டாரு, அதான் எடுத்து கொடுக்குறது, அவர் பதில் சொல்றது. பத்திரிகையாளர் கடுப்பாய் கேட்டாங்க. ஆக இவங்க மொத்தம் பண்றது டிராமா. அதுல வந்து விஜயை எப்படி காப்பாற்றணும், விஜயோட பிம்பத்தை எப்படி காப்பாற்றணும், அது போக முக்கியமான பிரச்சனைகள்ல இருந்து எப்படி டைவர்ட் பண்ணணும், இதுல ரொம்ப குறியா இருக்கிறாங்க. ஆதவர்ஜினா பாட்டில் பீச் ஆகட்டும், அன்னைக்கு நீங்க காலையில பாத்துருந்தீங்கன்னா குளத்தூர்ல பிரச்சனையா இருக்கும், விஜய்க்கு மாசு இல்லாம இருந்திருக்கும். அதை டைவர்ட் பண்ணணும்னா ஆதவர்ஜினா இறங்குவாரு. ஆதவர்ஜினா மாதிரி இந்த எப்படி சீமான் இறங்குனாரோ அதே மாதிரி ஆதவர்ஜினா இறங்குவாரு.